ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டிலே பிள்ளைகள் பிரியாமல் இருக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது நீங்க மறக்காம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளவு நேரத்திலிருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள நீ வீட்டில் வெளியே இருக்கலாம்ப்பா, இத்தனை டைம், இந்த டைமுக்கு நீ கரெக்டா உள்ள இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். வெளியே போகிற பிள்ளைகளை சில நேரத்தில் நம்ம தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ளேயே கடை, நீ வெளியே பழகக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை, அவங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து நிறைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தேவையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு வரைமுறையை நீங்கள் வைங்கள். வெளியே போகிற பிள்ளைகள் வருவதற்கு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போனாலும் வந்து வீட்டில் வர்றதற்கு சத்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்போ நீ வர முடியாதுப்பா, இந்த நேரத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, 9 மணி 6 மணி 7 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, அவ்வளோதான் நைட் சாப்பாடு நீ என் கூட தான். அதை விட 5 நிமிஷம் லேட்டான அப்படின்னா அவ்வளோதான். அந்த அளவிற்கு உங்கள் பிள்ளைகள், அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை உடனே சண்டை போட்டு உடனே அடித்து இனி நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க. நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸை மனசில் வச்சு ஞானத்தோடு கையாளுங்கள், ஞானத்தோடு கையாளுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த அளவில் ரொம்ப ஞானமாக தான் நீங்கள் கையாளணும். கடந்த நாட்களில் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பரவலாய் ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஒரு குட்டி பையன் போய் போலீஸை கூட்டு வந்தான் அவங்க அப்பாவோட. எங்கள் அப்பா என்னை டியூஷன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் போலீஸை கூட்டு வந்தான். நம்ம லாக் டைமில் எங்கள் அப்பா சும்மா இருக்காமல் என்னை டியூஷன் அனுப்புறாரு அப்படின்னு போலீஸ் வீட்டில் வந்து அவங்கள வான் பண்ணிட்டு போயிருக்குது. இனி ஒரு டைம் கம்ப்ளைண்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்களேன், சூழ்நிலை எப்படி இருப்பாருங்களா. ஸோ அதனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் ரொம்ப இதுவாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஞானத்தோடு நம்ம சில விஷயங்களை கையாள வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார், ஆனால் அவர்களை வளர்த்தக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸோ நம்பர் 4, 4ஆவதாக உங்களுடைய கணவனார், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக டைம் ஃபிக்ஸடு தேவை.